வீடியோவில் திருக்குறள் 71 முதல் 80 வரையான குறள்களின் பொருள் விளக்கங்களை அறிந்து கொள்வோம். இக்குறள்கள் அறத்துப்பால், அதிகாரம் அன்புடைமை என்ற தலைப்பில் இடம்பிடிக்கின்றன. அன்பு, நட்பு, குடும்ப வாழ்க்கை ஆகியவை பற்றிய தரிசனங்களை இந்த அதிகாரம் வழங்குகிறது. அன்பின் மூலம் வாழ்க்கையில் எவ்வாறு உண்மையான சிறப்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சி அடைய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள் விளக்கம். அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். குறிப்பு: அன்பு என்பது அடக்க முடியாதது. அது சோகத்தால் கண்ணீராக வெளிப்படும். உண்மையான அன்பு எந்த வழியிலும் மறைக்க முடியாததாக இருக்கும். குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள் விளக்கம். அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். குறிப்பு: அன்பு இல்லாதவர் சுயநலத்தால் மட்டுமே செயல்படுவர். அன்பு கொண்டவர் தங்கள் வாழ்க்கையையே பிறர் நலனுக்காக அர்ப்பணிக்கத் தயங்க மாட்டார்கள். குறள் 73. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள் விளக்கம். உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். குறிப்பு: அன்பும் செயலும் ஒருவரின் வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்க வேண்டும். உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவு போல இவை ஒன்றுக்கொன்று இணைந்து நிற்கும்போது மட்டுமே அதன் முழு அர்த்தம் வெளிப்படும். குறள் 74. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. பொருள் விளக்கம். அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையைத் தரும். அது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பைத் தரும். குறிப்பு: அன்பு ஒருவருக்கு பிறருடன் நெருக்கமும் உறவுகளின் ஆழ்ந்த சிறப்பையும் அளிக்கிறது. இது நிலையான நட்பையும் உண்மையான மனிதத் தொடர்புகளையும் உருவாக்குகிறது. குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வயகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள் விளக்கம். இவ்வுலகில் வாழ்ந்து இன்பமடைந்தவர் பெரும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர். குறிப்பு: அன்பு கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும். அன்பின் வழியில் வாழ்ந்தவர்கள் உண்மையான சிறப்பை பெறுகின்றனர். இது அவர்களின் வாழ்க்கையின் பயனாகும். குறள் 76. அறத்திற்கே அன்புசார் பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. பொருள் விளக்கம். அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. குறிப்பு: அறமும் அன்பும் ஒரே நெறியில் செல்லும். அறியாதவர்கள் அன்பை மட்டுமே அறத்தின் ஆதாரமாகக் கூறினாலும் உண்மையில் அன்பு ஆரம் மட்டுமின்றி வீரமும் தாங்கி நிற்கும் சக்தியாக உள்ளது. குறள் 77. என்பில் அதனை வெயில் போலக் காயுமே, அன்பில் அதனை அறம். பொருள் விளக்கம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை ஆரம் வருத்தும். குறிப்பு: அன்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கை அறத்தின் சிறப்பை உணர முடியாது. அன்பு இல்லாத வாழ்க்கை வெயிலில் கருகும் உயிரைப் போல அறத்தின் உண்மையான ஆற்றலை அடைய முடியாது. குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. பொருள் விளக்கம். மனத்தில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்தில் காய்ந்து சுக்காகிப் போன மரம் மீண்டும் இலை விடுவது போலாம். குறிப்பு: அன்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கை வறண்ட மரம் போல உயிரிழப்பது போன்றது. அன்பு இல்லாத உறவுகள் உணர்ச்சியும் மனதையும் இழக்கச் செய்து உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. குறள் 79. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. பொருள் விளக்கம். உள்ளத்தின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு கண்ணுக்குத் தெரியும் உடம்பின் பிற உறுப்புக்கள் எல்லாம் என்ன பயனைச் செய்யும். குறிப்பு: அன்பு இல்லாமல் மற்ற எல்லா சிறப்புகளும் பயனற்றவை. உண்மையான மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சிறப்பின் அடிப்படை உள்ளத்தில் அன்புதான். அது இல்லாவிட்டால் மற்ற அனைத்தும் அர்த்தம் இழக்கும். குறள் 80. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. பொருள் விளக்கம். அன்பை அடிப்படையாகக் கொண்டதே
உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும். குறிப்பு: அன்பு என்பது உயிரின் ஆதாரம். அன்பு இல்லாமல் வாழும் மனிதன் எலும்புகள் மற்றும் தோலை மட்டுமே கொண்ட ஒரு உயிரற்ற உடல் போல் வீணாக இருக்கும். அன்பு இல்லாத வாழ்க்கை உண்மையான மகத்துவத்தை அடைய முடியாது. மேலும் திருக்குறள் விளக்கங்களுக்கு வள்ளுவன் சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.